இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கடைசி அதிகாரம். கோத்திரத்தினுடைய உரிமை பங்கும் அதிபதியினுடைய உரிமை பங்கும் குறித்து இங்கே எசேக்கியேல் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படக்கூடிய காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு கானான் தேசம் பற்றிய வாக்குத்தத்தம் உண்டு. ஆபிரகாமுக்கே அன்றே தேச எல்லையுடன் கூடிய வாக்குத்தத்தமானது வழங்கப்பட்டது. ஆதியாகமம் 15 அதிகாரம் 18 21 வரையும் பார்த்தோன்னு சொன்னால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியானது எகிப்து நதி துவங்கி அது ஐப்ராத்து நதி வரையிலான இடம் வரைக்கும் வாக்களிக்கப்பட்டதை பற்றி நாம் வாசிக்க முடியும். எகிப்து நதி என்று அங்கே குறிப்பிடப்படக்கூடியது செங்கடலுக்கு கிழக்கே உள்ள ஒரு சிறிய நதி என்று பலர் கருத்து கூறுகிறார்கள். என்னாகமும் 34:3-6 வரையிலும் அதை பார்க்க முடியும். ஆனால் ஐப்ராத் நதி என்பது யூப்ரட்டிஸ் நதியாகும். இது சுமார் கிட்டத்தட்ட 800 மைல் நீளமும் 600 மைல் அகலமும் உடையதாக அது காணப்பட்டது. எசேக்கியேல் 47 அதிகாரம் 13-23 வரையிலான அந்த பகுதிகளில் புதிய எல்லைகளை குறித்து எசேக்கியேல் அங்கே திட்டமும் தெளிவுமாக 1000 வருட அரசாட்சியில் எப்படி இஸ்ரவேலருக்கு பங்கிடப்படும் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த புதிய எல்லையில் கிழக்கு திசையை தவிர மீதி அனைத்து திசையினுடைய எல்லைகளும் பழைய எல்லைகளுக்கு ஒத்து வருகிறதையே நாம் காண முடிகிறது. இதனுடைய எல்லைகளை 13 பகுதிகளாக பகுத்துள்ளதை வாசிக்க முடியும். வடக்கு பகுதியிலிருந்து வரிசையாக 7 கோத்திரங்களுக்கு அங்கே நிலங்கள் பங்கிடப்படுகின்றன. நடுவில் அதிபதியினுடைய பங்கு காணப்படுகிறது. தெற்கே 5 கோத்திரங்கள் வரிசையாக அவர்களுக்கு நிலங்கள் பங்கிடப்படுகின்றன. வடக்கினுடைய அந்த எல்லையில் தானுக்கு முதலில் கொடுக்கப்படுகிறது. பின்பு ஆசேர், நப்தலி, மனாசே, எப்ராஹிம், ரூபன், யூதா ஆகிய கோத்திரங்களுக்கு வரிசையாக அவைகள் பங்கிடப்படுகிறது. நடுவில் அதிபதியினுடைய பங்கு காணப்படுகிறது. அதிபதியின் பங்கை ஒட்டி யூதா அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிபதியினுடைய பங்குல இதில் ஆலயம் அடங்கி விடுகிறது. ஆசாரியர்களின் பங்கு, லேவியர்களின் பங்கு, விளைநிலம், எருசலேம் நகரம் ஆகிய எல்லாம் சூழ்ந்ததாக இந்த அதிபதியினுடைய பங்கு காணப்படுகிறது. அதிபதியின் பங்கை குறித்து 50 மைல் நீளம் 50 மைல் அகலமுடைய ஒரு நல்ல ஸ்கொயராக இருக்கக்கூடிய இடங்கள் நடுவில் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே தான் ஆலயம் இருக்குது, அங்கே தான் ஆசாரியர்களுக்கு பங்கு கொடுக்கப்படுது, அங்கே தான் லேவியர்களுக்கு பங்கு கொடுக்கப்படுது, அங்கே தான் மலைகளிலே ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த எருசலேம் நகரம் இருக்குது. அங்கே விளைநிலங்களும் அதிபதிக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து அதை ஒட்டி பென்யமீன், அதற்கு அப்புறம் சிமியோன், இசக்கார், செபுலோன், இங்கே காத் தெற்கு பகுதியில் கடைசி எல்லையாக கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். முதல்ல 7, நடுவில் அதிபதியின் பங்கு, அதற்கு பின்பாக 5 பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்படுகின்றன. பிளவுபட்ட நிலையில் தாவீதின் குடும்பத்துடன் நின்ற அந்த யூதாவும் பென்யமின் கோத்திரத்தாருக்கும் அதிபதியினுடைய பங்கின் அந்த இருபுறமும் உரிமை பங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியர்கள் தேவாலய பணி செய்வதனால் நடுப்பகுதியினுடைய எல்லைகளுக்கு உள்ளேயே அவர்களுக்கு பங்கு கிடைக்கிறது. எசேக்கியேல் 47:13-23 பகுதியில் வரும் எல்லை விவரத்தில் தெற்கிலிருந்து வடக்கே வரையிலும் இவர்களுடைய அந்த தேசத்தினுடைய அளவு எவ்வளவுனா சுமார் 350 மைலிலிருந்து 400 மைல் நீளமுடையதாக இது காணப்படுகிறது. இப்படியாக அவர்களுக்கு அந்த எல்லைகள் குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து எசேக்கியேல் 48வது அதிகாரம் 30-35 வரையிலும் எசேக்கியேல் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் எருசலேம் நகரம் எப்படி இருக்கும் என்கிறதையும் இங்கே கூறியுள்ளதை பார்க்கிறோம். இது அதிபதியின் பங்கோடு கூட வருகிறது. அதை குறித்து அவர் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறார். இது கட்டப்பட்டிருக்கிற அந்த இடமானது சீயோன் மலையாகும். நகரம் அமைந்திருக்கிற இடம் பற்றிய வர்ணனையை இவர் 8-48 அதிகாரம் 22 பகுதிகள் வசனங்களிலும் அவர் சொல்லுகிறார். அது அதிபதியினுடைய பகுதிகளில் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அந்த நகரத்தினுடைய எல்லையை குறித்து அவர் சொல்லுகிறார். சுமார் 10 மைல், அதாவது 5000 கோல் நீளமும் 10 மைல் அகலமாகும். அதாவது அதனுடைய அகலமும் 5000 கோல் உடையதாக இருக்கிறோம். அதனுடைய சுற்றிலும் பக்கத்துக்கு 250 கோல் விட்டு விடுவார்கள். அதாவது அரை மைல் விட்டு
அவர்கள் அந்த பட்டணத்தை அமைக்கும் பொழுது அதனுடைய உட்பரப்பானது கொஞ்சம் சுருங்கக்கூடியதாக இருக்கிறது. 1/2 மைல் விடுகிறதுனால 250 கோல் விடுகிறதுனால 2 சைடும் 250 கோல் என்று சொல்லும் பொழுது 4500 கோல் அளவின் அகரம் அங்கே அந்த அளவில் தான் நகரம் அமைக்கப்படுகிறது. 4500 கோல் 4500 கோல் 4500 கோல் 4500 கோல் என்று அளக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 1/2 மைல், அதாவது 250 கோல் 2 சைடுக்கும் கீழையும் மேலையும் விடப்படுகிறபடினால் அதனுடைய சுற்றளவானது அது 81 சதுர மைலாக அவைகள் காட்சியளிக்கின்றன. 10 மைல் இருந்தது, இப்பொழுது 9 மைல் என்று சொல்லி அதனுடைய சதுர மைல் ஏரியா 81 மைலாக அந்த எருசலேம் சிட்டி காணப்படுகிறது என்று சொல்லி இங்கே நம்ம எசேக்கியேல் கடைசியாக இந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது 1000 வருட அரசாட்சி என்பதே கற்பனை என்று சொல்லிவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் மிகவும் தெளிவாக 1000 வருட அரசாட்சியில் எப்படி எப்படி இருக்கும் என்கிற தரிசனத்தை எசேக்கியேலுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள நகரத்துக்குள்ள வருகிறதற்கு வாசல்கள் அங்கே கொடுக்கப்படுகின்றன. ரூபன் வருகிறதற்கு, யூதா வருகிறதற்கு, அதே போல நப்தலி, ஆசேர், காத், செபுலோன், இசக்கார், சிமியோன், தான், பென்யமீன் இப்படிங்கெல்லாம் இவர்கள் வருகிறதற்கு யோசேப்பு, அதாவது இங்கே லேவிக்கென்று ஒரு வாசலை கொடுத்துட்டு மனாசே பென்யமீனுக்கு காமனா யோசேப்புன்னு சொல்லி ஒரு வாசலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியாவின் வாழ் நாட்களில் ஆலயத்தில் 12 வாசல்கள் இருந்தன. அதற்கு வேற பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் இந்த எருசலேம் நகரத்திற்கு 12 வாசல்கள், ஒரு பக்கத்துக்கு 3 வாசல்கள் வீதம் 4x3 12 கோத்திரங்களும் உள்ளே வரும்படியாக அவர்களுக்கு அங்கே இடம் கொடுக்கப்படுகிறது. அங்கே லேவிக்கும் வந்து போகிறதற்கான ஒரு வாசல் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நகர வாசலை பொறுத்தவரையிலும் யோசேப்புக்கு ஒன்று மட்டும்தான், லேவிக்கும் வாசல் ஒதுக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே தேவன் அங்கு இருக்கிறார் என்கிற ஒரு நாமம் யெகோவா ஷம்மா என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் இந்த அதிகாரத்தில் கடைசியாக சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அதுவே நகரினுடைய சிறப்பாக அந்த புதிய எருசலேமில் வாழப்போகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு மிக சிறப்பாக அமையும் என்கிறதை குறித்து பேசுகிறது. என்ன, ஆதி நாட்களில் இருந்தே ஆண்டவர் மனுக்குலத்தோடு கூட வாழும்படியாக, அவர்களோடு கூட உறவாடும்படியாக ஆண்டவர் விரும்பினார் என்கிற காரியத்தோடு கூட இங்கே எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்தை முடிக்கிறதை, தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியில் ஆதாம் ஏவாளோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவும்படியாக, அவர்களோடு கூட சஞ்சரிக்கும்படியாக வந்த ஆண்டவர் ஏனோக்கின் நாட்களிலே அவன் ஒரு குடும்பஸ்தனாய் இருந்த போதிலும் கூட அவனோடு கூட நடந்து அவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த ஆண்டவர் அவனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு அப்படியே உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டதையும், ஆபிரகாம் குழந்தைகள் இல்லாமல் அவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவனையும் சந்திக்கும்படியாக வந்த காரியங்களையும் இப்படியாக தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். மனு குலத்தோடு கூட ஆண்டவர் சஞ்சரிக்கும்படியான ஒரு காரியத்தை விரும்புகிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த மனுக்குலத்தை உண்டாக்கி இந்த மனுக்குலத்தின் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஆண்டவர் 1000 வருடமும் என்னுடைய ஜனங்களோடு கூட நான் வாழ்வேன் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அங்கே அந்த நகரத்திற்கு யெகோவா ஷம்மா என்று பெயரிடப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டிருந்தா போதும், அவர்கள் நடுவில் அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன்னு சொல்கிறாரு. அதே போல் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மோடு கூட வாழும்படியாக விரும்புகிற ஒரு மிகப்பெரிய தேவாதி தேவனை கடைசியாக எசேக்கியேல் அடையாளம் காட்டி கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய தரிசனங்களை முடிக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில், இந்த கிருபையின் காலத்தில், இந்த சபை நாட்களில் வாழ்கிற நம்ம ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற அந்த வாஞ்சையை நாமும் புரிந்து கொண்டு வாசற்படியில் நின்று தட்டுகிற என் ஆண்டவர் என்னோடு வந்து எனக்குள்ளாக வாசம் பண்ணும், 2-3 பேர் நாங்கள் சேர்ந்திருந்தா சர்வ வியாபியாகிய நீர் எங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணும். அதே போல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாட்கள் வரையிலும் எங்க கூட இருங்க. யெகோவா ஷம்மா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வசனங்களை விசுவாசித்து கெஞ்சுவோம். அவரோடு கூட இணைந்து வாழுவோம். தேவாதி தேவனோடு கரங்கோர்த்து நடப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.